வணக்கம். வாழ்க வளமுடன். கோவிலில் மணி அடிப்பதற்கான அறிவியல் பூர்வமான விளக்கம். நாம் பின்பற்றும் விஷயங்களில் ஒன்று கோவிலில் மணி அடித்து வழிபடுவது. இன்னும் சிலர் நாம் மணி அடித்து வழிபட்டால்தான் நமது வேண்டுதலுக்கு இறைவன் செவிசாய்ப்பார் என்று அவர்களுக்கு தெரிந்த விளக்கத்தை சொல்வார்கள். பொதுவாக மணி அடிக்கும் போது எழுகின்ற ஓசைக்கும் நமது மூளைக்கும் இடையே தொடர்புகள் உள்ளது என்று சாஸ்திரத்தில் நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி மணியிலிருந்து எழும் ஓசைக்கு பின்னால் ஒரு அறிவியல் நுண்ணறிவு இருக்கிறது. ஆகம விதிகளின்படி வெண்கல மணியிலிருந்து எழுப்பப்படுகின்ற ஓசைக்கு எதிர்மறை சக்திகளை விரட்டி மனதிற்கும் உடலுக்கும் நேர்மறை சக்தியை அதிகரிக்க செய்கின்ற வல்லமை உண்டு. உண்மையில் கோவில்களில் செல்ஃபி எடுத்துக்கொண்டு பிறர் கண்ணீர் கதைகளை பிரகாரங்களில் அமர்ந்து பேசுபவர்களின் காதுகளில் மணியின் சப்தம் கேட்டு அவர்களின் கவனத்தை கடவுளை நோக்கி திருப்புகிறது கோவில் மணி ஓசை. மணியிலிருந்து வெளிவரும் ஒளியின் ஒரு தனித்துவம் தெரியும். அதற்கு மணிகளில் உள்ள கேட்டியம், துத்தநாகம், நிக்கல், குரோமியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற உலோகங்களின் கலப்புதான் காரணமாகும். மணியிலிருந்து வெளிவரும் ஒளியானது மூளையின் வலது மற்றும் இடது பக்கங்களை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர உதவுகிறது. கோவில் மணியில் இருந்து வெளிப்படும் சத்தம் உடலில் நேர்மறை ஆற்றலை மற்றும் மூளையின் செயல்திறனை அதிகரிக்க செய்கிறது. விழிப்புணர்வை மேம்படுத்தி மனதிற்கு நிறைவான அமைதி மற்றும் நிம்மதியை அளிக்கிறது. பூஜைகள் நடைபெறும் நேரங்களில் மணியடித்து சத்தம் எழுப்பி இப்பொழுதாவது இறைவனை நோக்கி மனதை செலுத்தி நற்கதியை பெறுங்கள் என்று பக்தர்கள் மனதை ஒருமுகப்படுத்த கோவில் மணி உதவுகிறது. கோவிலில் உள்ள மணி பொதுவாக ஜிங்க், நிக்கல், லீட், குரோமியம், காப்பர், மெக்னீசியம் உள்ளிட்ட 6 உலோகங்களால் ஆனது. கோவில் மணியை அடிக்கும்போது ஏற்படும் ஓசை நமது மனதை ஒருநிலைப்படுத்தி நமது உடலில் உள்ள 7 சக்கரங்களை, அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினா சக்கரம் போன்றவற்றை சீர்படுத்துகிறது. மணி அடித்த 7 வினாடிகளும் அந்த அதிர்வலைகள் நமது காதுகளில் ஒலிக்கும். அப்போது நமது மனது ஒருநிலைப்படும். நமது வலது மற்றும் இடப்புற மூளை தெளிவடையும். இந்த நிலையை தான் ட்ரான் நிலை என்கிறார்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.